இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கோம். நான், அப்பா, அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. இவங்களை உங்களுக்கு தெரியும். மெயினாக டேங்க் போடுறதுக்கு தான். இந்த இதுலலாம் வார்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல டேங்க், அந்த பீரங்கி வந்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போகிறதுக்கு தான் அந்த ரோடு. இங்கே தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சார். பார்த்தீங்கன்னா 5567 ஆச்சு. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மிசைல் பார்க்கு. மிசைல் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. மிசைல் இருக்கனால மிசைல் பார்க் இல்லை, இது இந்தியன் மேட் மிசைல். இது செமையாக இருக்குல்ல? ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளம்புறோம். நான் உங்களுக்கு போகிற வழியெல்லாம் அப்படியே காமிக்கிறேன். ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் இருக்குன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. பேங்க் இருக்குது, மெஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸு இது ட்ரைனீஸ் மெஸ் இருக்குது, சாப்பாடு மெஸ் இருக்குது. என்னோட ரைட்டில் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுடைய சீஃப் கமாண்டர் ஆஃபீஸர் அவங்க வீடு. அது இதுதான் சீஃப் கமாண்டர் ஆஃபீஸரோட வீடு. இது பேர் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ். இது நேர் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கார்கில் மெமோரியல் பார்க். இது வந்து மெமோரியல் பார்க் கைஸ். கார்கில் மெமோரியல் பார்க்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் போவோம். ஸோ அது வந்து பட்டாபிராம் சைடிங், பட்டாபிராம் லோக்கல் ட்ரெயின் இருக்குல்ல, சைடிங் போகிற ட்ரெயின்லாம் இதை கிராஸ் பண்ணி தான் போவோம். இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல்ஸ். ஆக்சுவலாக உள்ள ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். அது இந்த கேட் மூடிட்டாங்க பார்க்க. அது ஆடிட்டோரியம் வச்சாங்க ஏர்ஃபோர்ஸ் டீமுக்காக. இது ஆக்சுவலி ஒரு காலத்தில் தியேட்டராக இருந்துச்சு, இப்போ ஆடிட்டோரியம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பஸ் ரூட்லாம் வேறு இருக்குது, நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம். இந்த பக்கமும் இருக்குது ஆடிட்டோரியம் தான், லெஃப்டில் இருக்குது. அது ஒன்லி ஃபார் சிவிலியன்ஸ். இங்கே லெஃப்டில் இருக்கிறது ஒரு ஆடிட்டோரியம், ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் சிவிலியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கேந்திர வித்யாலயா இருக்குது. இது ஒரு கேந்திர வித்யாலயா ஸ்கூலு. ஸோ நல்லா உள்ளே நிறைய பிரான்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் MES, அதாவது மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ். உங்களுக்கு கார்பரேஷன் ஸ்கூல் இது ஆஃபீஸ் இருக்கோ அதே மாதிரி இது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பட்டாபிராம் சைடிங்கோட கிராசிங், ரயில்வே கிராசிங். ட்ரெயின் வந்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். குவார்ட்டர்ஸு. இந்த குவார்ட்டர்ஸில் தான் ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம். ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலில் போட்டு இந்த பக்கம் போட்டிருக்கு. ரைட் சைடில் இருக்குது ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு, எங்களுடைய மெஸ்ஸு. இதுக்குள்ளே எது சாப்பிட்டாலும் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் பட் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கினோம்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி சார்ஜ் ஆகும். Otherwise everybody will get free ration only for officers. இந்த ரைட் சைட் ஃபுல்லாக இருக்குது, இது ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு. இதுக்கப்புறம் நம்ம போகிறது ஆர்மி. இது வந்து ஆர்மி ஹவுஸு, அதாவது சீஃபோட வீடு. இது வந்து ஆர்மி டேங்க்ல நிற்கிது பாருங்க. இங்கே எல்லாம் ரெடியாக வந்து எல்லாம் ரெடியாக இருக்கு போகிறதுக்கு. எல்லாம் பார்டருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அங்கே 2 வண்டி ரெடியாக நிற்கிது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, அதாவது யூனிஃபார்ம். இது வந்து கேமஃப்ளேஜ் யூனிஃபார்ம் தைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆர்மிக்கு யூனிஃபார்ம் தைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் தைப்பாங்க. ஆர்டினன்ஸ் டிப்போ ஆவடி இந்த இடத்துக்கு பேர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணுற. இந்த பக்கம் ரைட்டில் இருக்குது ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா மிலிட்ரி பீப்புளை பார்க்கலாம், டிஃபென்ஸ் இருக்கிறவங்கள. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம். இது வந்து ஆர்மி யூனிட்டு. அவங்க விளையாடுறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் தான்.
இது ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ். இது உங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகும், நம்ம போய் அதில் ஜாயின் பண்ணால் இப்படி இருக்கலாமே, சைலண்ட்டாக இருக்க ஏரியா. எல்லாருக்குமே குவார்ட்டர்ஸ் இருக்குது, சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ் ரைட்ல பார்த்தீங்கன்னா கால்ஃப் கோர்ஸ் வர பாருங்க, கால்ஃப் வியூ காலனி, கால்ஃப் கிரவுண்டு. இங்கே நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததில்லை விளாண்டு, யாரும் கேர்ள்ஸ் விளாண்டு பார்த்ததில்லை. ஆனால் வர நேரம்லாம் லீவ் நல்லா கேர்ள்ஸ் விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய கிரவுண்டுங்க. அது மாதிரி நீங்கள் லெஃப்டில் பார்த்துருப்பீங்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனு. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த டவர் வந்து செக் போஸ்ட் டவர், அதாவது டியூட்டி பார்க்குறவங்க டவர். நைட்டில் வந்து தூங்கக்கூடாது, கீழே அவங்க தங்கிக்குவாங்க, மேலே வந்து டியூட்டி பார்க்கணும். இந்த பக்கம் ரைட்டில் இருக்குது ஆர்மி யூனிட்டு, கேன்டீன் ஒரு ரூட். அது யார் இந்த பக்கம் வந்தாலும் they will be liable to check under scrutiny. அதனால தான் இந்த டவர்லாம் இருக்குது. இந்த டவருக்கு நடுவில் பாருங்கள், டவருக்கு அந்த ஃபென்சிங் நடுவில் வேலி இருக்கா. இந்த பக்கம் ரோடு போதா, ரோடுக்கு அந்த பக்கம் பில்டிங். இதே மாதிரி தான் பார்டர்லேயே இருக்கும். இந்த வாகா பார்டர், அப்புறம் வந்து பங்களாதேஷ் பார்டர், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் தப்பிக்க முடியாது யாரும். அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சுட்டு கொல்லப்படுவார்கள் வித்தவுட் எனி என்கொயரி. இந்த பக்கம் இருக்குல்ல ஆர்மி யூனிட் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரைட்டில். அது பக்கத்துலேயே குவார்டர் கார்டு இருக்கும், ஜெயிலு. அதாவது யாரெல்லாம் டிரான்ஸ்பர்சன்ஸ் வராங்களோ, அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ், அவங்கள வந்து இங்கே ஜெயிலில் இங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் சில குயரியெல்லாம் முடிஞ்ச பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, சிவில் போலீஸ்க்கு. 1971 வாரில் பிடிப்பட்ட டேங்க் பாகிஸ்தானுக்கு, அதை இங்கே பிடிச்சி வச்சிருக்கிறோம். பீரங்கி வண்டி வந்தா செக் பண்ணுவாங்க. ஆமாம், செஞ்சு கொண்டாடுறாங்களே இங்கே கலெக்டிவ் அஷூரன்ஸ் நல்லா இருக்கா பார்த்து அனுப்புறதுக்கு தகுதியா, போர் கட்டணம் பண்ண தகுதியான்றதை பார்ப்பாங்க. தெரியுதா, டவர்ஸ் எல்லாம் இதே மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துக்கு இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி. இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த டேங்க்குக்கு வேண்டிய இன்ஜின்லாம் செய்வாங்க. போர்டு வச்சுக்கிறாங்க, இப்போ காஷன் பேட்டில் டேங்க் கிராசிங் சூன். ரைட் சைட்லேருந்து வரும். ரோடு பாருங்கள், டேங்க் போகிறதுக்கு மட்டும் ரோடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ரூட்டில் தான் டேங்க்கு போகும். ஏன் அந்த ரோட்டில் போகுது, எதுக்கு, எங்கே போகிறாங்க அப்படின்னாக்கா, டேங்க் செஞ்சுட்டு அதனுடைய ஃபயரிங் கெப்பாசிட்டி, ஃபயரிங் ரேஞ்சு, அது மாதிரி எத்தனை ரவுண்ட்ஸ் அதில் லோடு பண்ணலாம், எத்தனை பீரங்கியில் லோடு பண்ணி அனுப்பலாம், அது எத்தனை தாங்குன்றது செக் பண்ணுறதுக்காக இந்த இடம். ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ரேஞ்சு இருப்பாங்க. ரேஞ்சுனா அதை ஃபயர் பண்ணுற இடம். ரேஞ்ச் ஃபயரிங் ரேஞ்சுனுவோம், இல்லை ரேஞ்ச் ஃபயரிங் சொல்லுவோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு பார்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இது வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அது பார்டர் கிடையாது, சென்னையை சேர்ந்த ஆவடி இடம். இதுதான் தீநூறு சாலை, தொழிற்சாலை. இது ஃபேக்ட்ரி இங்கேருந்து அங்கே வரும். அந்த டேங்க் இன்ஜின் ஃபேக்ட்ரி போயிட்டு அப்புறமா இந்த ரோடுக்கு செக்கிங்காக போகும். அதுக்குள்ளே பாரு சின்ன ஒரு மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்களா, அது ரோடு பாரு, அதுக்குள்ளே போகுதுல்ல, அதெல்லாம் வந்து அவங்க டியூட்டி பார்க்குற ரோடு. சுற்றி கேமஃப்ளைஸ்டாக இருக்கும், மரங்கள் தான்.
இதான் ரேஞ்சு. இந்த பக்கம் ரைட்டில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே போகாது வண்டி. இதுதான் ரேஞ்ச். டேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபயரிங் பண்ணுவாங்க. ஃபயரிங் ரேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்றதெல்லாம் இந்த கிரவுண்ட் தான். அது மேடு பள்ளம்ல ஏறி போகும், மழை பெஞ்சு எப்படி இருக்கும், கச்சராவா இருக்கும். இப்போ உள்ள போயிருக்கு வண்டி. உள்ள ஆக்சுவலி அலௌட் இல்லை இப்போ உள்ள போயிருக்கு வண்டி, போயிருக்கு ஒரு வண்டி போயிருக்கு, உள்ள ஒரு டேங்க் போயிருக்கு. ஏன்னா கேட் ஓப்பனா இருக்கு, கேட் க்ளோஸா இருந்தா போயிருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். சரி ஒரு இளநீ குடிச்சிட்டு போவோமேனு இளநீ கடைக்கு வந்தோம். நீங்களும் டெய்லி ஒரு இளநீ குடிங்க. இளநீ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது இளநீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க. என் வைஃப் பின்னால இருந்து இருக்கா, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதோட நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பிளேசஸ் vlog நான் எடுக்கிற